வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. தேங்க்யூ கேரளா. நம்ம தளபதி வந்துட்டு கேரளா போயிருந்தாங்க ஒரு ஷூட்டுக்காக கேரளா போயிருந்த போது அங்கே உள்ள மக்களை சந்தித்து வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வலைத்தளங்களில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ விருப்பம் நம்ம மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தளபதியை யார் யாருக்கு பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். லுக்கு பார்த்தியா? லுக்கு வேற மாதிரி மாறிடுச்சுலாம். இது அந்த மூவிக்கான லுக்கா? கெட்டப்போ அந்த தலைமுடியும் கெட்டப்போ வேற மாதிரி இருக்குல்ல. அந்த ஃபைனல் டே எவ்வளோ கூட்டம். Parts of Kerala. சே, வேற மாதிரி லுக்கு. ரோடு சுற்றி தான் வருது பத்தியா? இன்னும் ஒரே இடத்துல நிற்கும். அந்த எங்க இப்படி இருக்கு? அணியே நெனியத்தி இந்த ஜென்ம மக்கள் இல்லைங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க செய்யலாம். மனசு உங்களுக்கு தனிநபரை செய்யணும்னா உங்களுடைய தளபதி தான். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. என்னன்னா, இந்த 32 வருஷத்துல என்ன நீங்க வெறும் ஒரு நடிகனா மட்டும் பார்க்காம அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இத்தனை வருஷத்துல எங்க பேர்ல 14 மாவட்டத்தினுடைய தலைவர்கள் கூட டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எப்படியோ தொடர்ந்து கேரளா மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு பிசினஸ்ல
பெரியவங்களுடைய பிளஸிங்ஸ்ல இப்ப அறிஞ்சிருக்கிற இந்த வேறுமே அந்த போதுமானதுதான். ஆனா இதை தாண்டி நான் எந்த வேரத்துக்கு போனாலும் கேரள மக்களாகிய உங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எப்பவுமே எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன ஒரு இந்த 5 நாள் நீங்க எனக்கு கொடுத்த இந்த வரவேற்பு Thank you so much. Thank you so much. I love you. Thank you. செல்ஃபி எடுத்துன்னா சார் அது சிக்னேச்சர், அதுதான் சிக்னேச்சர் எல்லா இடத்துலையுமே. வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. And by a person, handicap. The greatest unforgettable memories for all time. வேற மாதிரி சம்பவம் இது. அதாவது எனக்குன்னா அந்த இதை பார்க்கும்போது லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரோட செய்கிற ஒவ்வொரு செயலையுமே வந்து பார்க்கும்போது வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்துட்டு பண்ணும்போது அவரோட ஒரு வரலாறு படம் வந்துச்சு தெரியுமா, நம்ம பார்த்தோம் தெரியுமா. அதில் வந்து அவர் சினிமாவிலேருந்து அப்புறம் மீசை எடுத்துகிட்டு அந்த ஒரு கட்சிக்காக இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு இது வந்துச்சு தெரியுமா. எனக்கு அது அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போச்சுது. ஓகேவா. அப்போ வந்து எப்பேற்பட்ட ஒரு இதிலேருந்து அவர் பின்புலத்திலேருந்து வர்றாருங்கிறத பார்த்துக்குவோம். அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். மக்களுக்குமே மக்களோட மக்களாக தான் மக்களை ஏதோ சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் மக்களை கிட்ட அண்ட விட மாட்டாங்க. அவங்கள பார்த்தா எந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது அந்த எதுவுமே இல்லாமல் ஒரு தாழ்மையாட்டி இருக்கக்கூடிய இந்த குணங்கிறது அவர் கூடவே பிறந்த மாதிரி அப்படியே பண்ணுறாரு. எனக்கு அதை தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. எம்ஜிஆர் நம்ம எம்ஜிஆரோட அந்த அவர் மீசையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த படம் நடித்து முடிச்சுட்டு அந்த மீசை எடுத்துகிட்டு அந்த இதாக இருந்துச்சு எனக்கு. ஓகே. அப்போது என்னோட நான் ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்கும்ன்றதை இப்போவே யோசிக்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது. இப்ப கீழே எல்லாரும் கமெண்ட்ல வந்துடுவாங்க, நீங்க ஆக்சுவலி யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நம்ம யாரு சப்போர்ட்னு இல்லை, நல்லது யாரு பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு தான் பண்ணணும், அவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நல்லது மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ணும். நான் இவருக்கு தான் பண்ணுவேன், சீமானுக்கு நீ வீடியோ போடுற சீமானுக்கு பண்ணுவியா, விஜய்க்கு வீடியோ போடுற விஜய்க்கு பண்ணுவியா அப்படின்னு யாரோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் சீமானோட வீடியோவில் யாரோ இந்த கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் விஜய் அவரோட கட்சியோட வீடியோ எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, அதே மாதிரி இவங்களோட வீடியோவும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக யாருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்குமே சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணல. எங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில கேட்குறீங்க, அதை நம்ம பண்றோம். அதனால நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்களுக்கு சப்போர்ட்டான்னு, அதாவது நம்ம வீடியோ முழுவதுமா பார்த்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன இருக்குன்றது புரியும். நீங்க பாதியில பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு நிறைய மேக்ஸிமம் ஆஃப் சீமானோட வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். எந்த அரசியல் சம்பந்தமான வீடியோ நம்ம போட்டிருந்தாலுமே அதில் நம்ம இதை சொல்லியிருப்போம்.
இருப்போம். பட் பாதியாக பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த கமெண்ட் வந்துட்டு நம்ம அரசியலுக்கு எதிரானவர்களும் கிடையாது, சினிமாவுக்கு எதிரானவர்களும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாமே நம்ம ரியாக்ஷன் சொல்லும்போது எல்லாமே சேர்ந்து வரும். அதனால் எல்லாருக்கும் பார்க்குறதையும் நம்மளும் பார்ப்போம். மக்களோட மக்களாக நீங்கள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும், அதை வந்து எங்கள் முகத்தில் நீங்கள் உங்கள் வழியாக நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ கொண்டு வரோம். ஏதோ நானும் பார்த்து படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் நான் ரொம்ப முக்கப்பட விரும்பல. இந்த வீடியோ வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.